சட்டமைய உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு இந்திய குடிமகனாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அடிப்படை சட்ட உரிமைகள்லாம் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்றதை நம்புகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைனா என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் ஒரு மானத்தோடையும் ஒரு சுதந்திரமாக வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்த்திங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகளை நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி 3ல் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரையும் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க மிக முக்கியமான அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட அந்த இந்திய அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, நம்மளோட ஒரு சட்ட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசியல் அமைப்பில். இதில் ஒரு நபருக்கு சட்டம் மறுக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்றும் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். இதிலே என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த நீதி பேரணையை பற்றி பார்த்துருந்தோம், இந்த ரிட் பெட்டிஷன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிஐஎல்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆர்டிகல் 14 சொல்லுது. இந்த ஆர்டிகல் 14ல் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக சட்டம் என்றது எல்லாருக்குமே சமமாக இருக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிகல் சொல்லுது. 15 என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் முன் யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மதத்தாலேயோ இனத்தாலேயோ அவங்களோட பிறப்பாலேயோ அவங்களோட பிறந்த இடத்தை வச்சோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த ஒரு ரீதியாகவும் அவங்க யாரையும் ஒரு பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த பிரிவு 15 சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உட்பிரிவு 16 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொது வேலையில் அனைவருக்குமே ஒரு சமமான உரிமைகளை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷன் விஷயத்துக்கு பொருந்தாதுன்றதையும் அதே பிரிவிலே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 இது பார்த்தீங்கன்னா, தீண்டாமை எந்த வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, இந்த பேச்சுரிமை, அதாவது நம்ம ஒரு பத்திரிகை சுதந்திரமாக இருக்கட்டும் அல்லது சமூக வலைத்தளங்கள் நம்ம போடுற விஷயங்கள், நம்ம பகிர்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாமே ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக பேச்சுரிமை என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துலையும் ஒரு ஆயுதம் இல்லாமல் கூடலாம். அதாவது நம்ம எல்லாருமே தெரியும், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான உரிமை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மனிதன் எங்கே வேணாலும் ஒரு அமைதியான ஒரு முறையில் போயிட்டு ஆஜராகலாம், அல்லது ஒரு போராட்டத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆஜராகலாம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19. இந்த உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புகள் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் மன்றங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது நம்ம சொல்கிற அந்த அசோசியேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இந்தியனா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய குடிமகனா எந்த ஊருக்கு வேணாலும் ஒரு குடிமகன் போயிட்டு குடிபெயரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த பத்திரிகை சுதந்திரம்ன்றது இந்த ஆர்டிகலில் கிளியராக சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 19 இது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் சுதந்திரம் இந்த ஆர்டிகல் 21ல் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல். இப்போ ரைட் டு பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகலில் தான் சொல்லப்பட்டு இருந்தது. அதாவது நம்ம அந்த ஆதார் கார்டு பயன்படுத்துறது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு இருந்தது உச்சநீதிமன்றத்தில். அது இந்த ஆர்டிகல் 21ல் தான் சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஆர்டிகல் 21A இது பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி, அதுவும் பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டது இந்த ஆர்டிகல் 21A. அடுத்தது ஆர்டிகல் 22 பார்த்தீங்கன்னா ஒரு நபரை, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவு. என்னன்னா, ஒரு நபரை எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் ஒரு நபரை கைது பண்ணக்கூடாது. அவரை கைது செய்யப்பட்டாலும் அவரை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும்ன்றது இந்த பிரிவு சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 24 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இந்த ஆர்டிகல் 25 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரும் ஒரு மதத்தை வழிபட அல்லது அந்த மதத்தை சார்ந்து போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் ஆர்டிகல் 25ல் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்திய குடிமகனா கண்டிப்பாக எல்லாருமே இந்த அடிப்படை சட்டங்களை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும்ன்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்குன்றதை நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் ஏதாவது ஒரு உரிமை நமக்கு மறுக்கப்படுது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிகல் 226 படி
உயர்நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கான அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடியை வந்து பெறலாம்ன்றதை அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆர்டிகல் 32 நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் வந்து போகலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் இதே ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 32ம் 226 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அடிப்படை உரிமைகள் வந்து யாருக்காவது ஒரு நபருக்கு மறுக்கப்படுற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான அந்த ஒரு தீர்வை பெறலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கங்கள்.